ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ விளாக்ஸ். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டோக்கியோட சில விஷயங்கள் தான். ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஒரு பெரிய இன்ஸ்பயர்ட் செலிப்ரிட்டி அவளோட ஒரு பழைய ரீல்ஸ்க்கு வந்துட்டு கமெண்ட் போட்டிருக்காங்க ரீசெண்டாக. அது வந்துட்டு ரொம்ப பிளஸ்ஸிங் மூமெண்ட் தான். அண்ட் ஆல்சோ நேற்று வந்துட்டு ஜிம்முக்கு போயிட்டு மழை வந்துடுச்சு. திருப்பி வரும்போது கொஞ்சம் சில்லுன்னு இந்த மழை சாரலை வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக கோல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ டோக்கி வந்துட்டு ப்ரஷ் பண்ணுறா, அந்த ஒரு விஷயங்களும் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் எப்பவும் போல் வந்துட்டு ஹெல்தி டயட் ஃபுட் வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த நூடுல்ஸ் வந்துட்டு ஸ்லஃபமோடது. இது டோக்கியை கொல்லிமலைக்கு கூட்டிகிட்டு போகும்போது எதுக்கும் ஆகட்டும்னு சொல்லிட்டு சில ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் தீர்த்தாலேருந்து வாங்கி கொண்டு போயிருந்தேன். பட் மேக்ஸிமம் அதில் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. அங்கேயே எங்களுக்கு நல்ல ஃபுட் கிடச்சிச்சு. ஸோ இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா இதில் சோயா ஆட் ஆகிருக்கு. வாங்கும்போது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்ன்றதுனால நான் அந்த டைமில் பார்க்கல. பட் எப்போவுமே குக் பண்ணும்போது இல்லை ஸ்நாக்ஸ் ஆகிட்டு நான் டோக்கிக்கு கொடுக்கும்போது செக் பண்ணிவிட்டு தான் கொடுப்பேன். ஸோ அதனால் இனி டோக்கிக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நான் செஞ்சு சாப்பிட்டுட்டேன். பட் அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை, குழந்தைங்களோடது இல்லையா, அதனால் சப்புன்னு தான் இருந்துச்சு. அண்ட் டோக்கிக்கு வந்துட்டு வித்யூ ஜம்வால் வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது அவரை டேக் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஒரு பழைய ஜிம் வீடியோவுக்கு. அதில் வந்துட்டு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க லைக் லவ் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக வேறு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் போட்டிருந்தா கூட ஓகே, பட் ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு அக்ஷய் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். அவரோட ஸ்டன்ஸு, அவர் எந்த அளவுக்கு பிரேவாக இருப்பாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இவரை வந்துட்டு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். பட் இவருமே அவரை மாதிரி வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஸ்டான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வைல்ட் லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அண்டு பாடி வந்துட்டு அந்த மாதிரி கடங்க வச்சுருப்பாங்க. அவர் வந்துட்டு ரிப்ளை பண்ணது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கமெண்ட் பண்ணது ரொம்ப 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 பெரிய விஷயம். ஸோ டோக்கியை வந்துட்டு நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக வந்துட்டு வளர்க்கணும்னு எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருந்தோம். அவள் பொறுக்கும் போதே வந்துட்டு அவளை ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் நல்லா ஸ்டன் பண்ணுற மாதிரி நல்ல ஸ்ட்ராங் லேடியாக வளர்க்கணும் அப்படின்றது தான் எங்களோட மோட்டிவாக இருந்துச்சு. பட் அப்படி நினச்சதுனாலையோ என்னன்னு தெரியல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துடுச்சு. இப்போ இம்யூனோசப்ரஸ் எடுக்கிறதுனால அவளுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு அவளால் ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு அவளை ஸ்ட்ரென்த்தாக கொண்டு போகணும் அப்படின்றதா எங்களோட வந்துட்டு ஒரு லைஃப் ஆம்பிஷனாகவே இருக்குது. அண்டு நேற்று வந்துட்டு ஜிம்முக்கு போனதுக்கப்புறமா மழை வந்துடுச்சு. மழை வந்ததுக்கப்புறமா அந்த மழை நின்னதுக்கு அப்புறமா தான் நானும் டோக்கி இன்னைக்கு கிளம்பி வந்தோம். பட் இருந்தாலும் அந்த ஒரு சில்னஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு டோக்கி எங்கே அஃபெக்ட் பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் நிக்கிக்கும் வந்துட்டு ஆகாது, எங்கே கோல்ட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்துட்டு இன்றைக்கி பண்ண கறியை வந்துட்டு ஒரு ஹோம் ரெமெடி மாதிரி பண்ணிட்டேன். இந்த ரெசிபி வந்துட்டு என் அக்காவோட ஃப்ரெண்டு, என்னோட சீனியர், அவங்க வந்துட்டு கொண்டு வருவாங்க. நான் லைக் 10th படிக்கும்போது இந்த ரெசிபி வந்துட்டு அவங்க கொண்டு வருவாங்க. அந்த டைம்லேயே அவங்க கொஞ்சம் ஹெல்தி ரெசிபிலாம் கொண்டு வருவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு நர்ஸு. ஸோ மேக்ஸிமம் லஞ்சில் வந்துட்டு நிறைய ஹெல்தி ரெசிபிஸ் இருக்கும். அதுதான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ கோல்ட் ஆகும்போதெல்லாம் இதை நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். அண்ட் இது வந்துட்டு பிளாக் சென்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக கோவிலெல்லாம் நமக்கு வந்துட்டு சுண்டலாக கொடுப்பாங்க. நம்மளும் வந்துட்டு இப்போ நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பிளாக் சென்னா வந்துட்டு கோல்டு டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெசிபி என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ பிளாக் சென்னா நைட்டே வந்துட்டு நான் ஊற வச்சுக்கிட்டேன். அதில் எடுத்துகிட்டு 2 பேருக்குமே டிவைடாக பண்ணிக்கிட்டேன். லைக் எனக்கு நிக்கிக்கு, அதுக்கப்புறம் டோக்கிக்கு தனியாக. ஏன்னா டோக்கி காரம் சாப்பிட மாட்டா. பட் இந்த ரெசிபியை வந்துட்டு நல்லா காரமாக சாப்பிட்டா தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ 2 பேருக்குமே தனியாக பிளாக் சென்னா எடுத்துகிட்டு அதில் ஜிஞ்சர், நிறைய ஜிஞ்சர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஜீரா, அதுக்கப்புறம் பெப்பர், இது 2மே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லி இருக்கு இல்லையா, முழு மல்லி, பவுடர் கிடையாது, முழு மல்லி, அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சள், இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்துட்டு இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் நம்ம வந்துட்டு விசில் விட்டுடலாம். பெப்பர் வந்துட்டு நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் இல்லாமல் கோல்டுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இந்த தெலுங்கில் காட்டுன்னு சொல்லுவாங்க, நல்லா வந்துட்டு காரமாக இருக்கணும். அப்போ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சுண்டல் வந்துட்டு சம்டைம்ஸ் கேஸ் ஆகும், அதனால் பெருங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமாவே வந்துட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிட்டேன். என்னோடதில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், மல்லிப்பொடி அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுறேன். எங்களுக்கு 1 ஸ்பூன் நெய்யும் டோக்கிக்கு வந்துட்டு 1/2 ஸ்பூன் நெய்யும் வந்துட்டு
வந்துட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. ஆஸ் யூஷுவல் என்னெல்லாம் டயட் பண்ணுவோமோ அந்த டயட் ஃபுட் எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டோக்கி வந்துட்டு ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். இன்றைக்கி என்ன மூட் நல்லா இருந்துச்சுன்னு தெரியல, தானாகவே வந்துட்டு ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எந்திரிச்சு வந்துட்டு. குட்டாடா நீ, ஆருக்கும் கிட்டாத நல்ல குட்டி, அம்மைக்கு கிட்டி. ஆருக்கும் கிட்டாத நல்ல குட்டி. I'm so lucky to have you, baby. Love you. Cutie. What a cutie Dani. ഇങ്ങനെ നീ തന്നെ ബ്രഷ് ആക്കിയാലേ അമ്മയ്ക്ക് നിന്നെ തോനെ ഇഷ്ട. തോനെ ഇഷ്ട. സോ മച്ച് ലവ്. അപ്പിയൊക്കെ ക്ലിയർ ആവട്ടെ, പല്ലിലൊക്കെ ഫുള്ള് ക്ലീൻ ആവട്ടെ, ചുന്ദരി കുട്ടി ആവട്ടെ ടോക്കി. വീണോ? ആ പ്രശ്നമില്ല. നമ്മൾ ഇനി കുറച്ച് നേരം കഴിച്ചിട്ട് കുളിച്ചിട്ട് വേറെ ഡ്രസ്സ് മാറ്റുമല്ലേ, അപ്പോഴേക്കും ശരിയാവും. ബേബി, വാട്ട് ആർ യു ഡൂയിങ്? നല്ലോണം ബ്രഷ് ആക്കിക്കോ തങ്കു. അവിടെ ചെല്ല കുട്ടിടാ നീ, അവിടെ ടോക്കി കുട്ടിടാ. അപ്പ് ആൻഡ് ഡൗൺ. സൂപ്പർടാ. അങ്ങനെ ബ്രഷ് ആക്കിക്കോട്ടോ. ക്ലിയർ ആയി ഇപ്പോ ടോക്കി ബ്രഷ് ആക്കിയപ്പോ. ചമത്ത് കുട്ടിയാ ടോക്കി, ചമത്ത് കുട്ടാ, ക്യൂട്ടി. ലവ് യു ബേബി. അമ്മ ടോക്കിക്ക് തോനെ ഗിഫ്റ്റ് മേടിച്ചു തരാട്ടോ. ആ പ്രശ്നമില്ല, പ്രശ്നമില്ലടാ. സൈഡ് കൂടെ എന്താ അത്, ചിങ്ങിനി മിങ്ങിനിയോ? ഓക്കെ. അമ്മ ടോക്കിക്ക് മിനിയേച്ചർ കുക്കിംഗ് മേടിച്ചു തരാ, പിന്നെ പെയിന്റിങ് മേടിച്ചു തരാ. ഓക്കെ, ഡെയിലി ടോക്കിയുടെ ഫുഡ് ടോക്കിയെ കുക്കാക്കോ. ഓക്കെടാ തങ്കു. അപ്പലേക്കും അങ്ങനെ ഒരു വെള്ളം വീണു. വെള്ളത്തിലെ കളിക്കണ്ട തങ്കോ. Get ready for breakfast, Bara. I'm already ready, da, Toki. അതെന്താ ടോക്കി താഴെ ഇരുന്ന് ഇറങ്ങിട്ട് മേല് കയറി? കയ്യിൽ വെച്ചിക്കല്ലേ ഉള്ളിൽ കയറി. Toki acha socks itta. ஸோ எப்பவும் போல் ப்ரோட்டீன் ரிச் ஹெல்தி டயட் ஃபுட் இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்துடலாம். ஒயிட் ரைஸு, நார்மலாக ப்ரௌன் ரைஸ் தான், பட் இப்போ 2 நாளாக ஒயிட் ரைஸ் தான் வந்துட்டு கொண்டு போயிட்டுருக்கேன். ப்ரௌன் ரைஸ் காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா முட்டை 3 முழு முட்டை வந்துட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சக்கரவள்ளி கிழங்கு அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எதுவும் இல்லை அப்படின்றதுனால, அது மழை சீசன்ன்றதுனால அதை அவாய்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட இந்த சென்னா ரசம் வந்துட்டு இப்படி தான் சென்னா ரசம்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது எனக்கு அப்போ சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பவும் போல் இட்லி டோக்கிக்கும் நிக்கி வந்துட்டு இன்றைக்கி வீட்டில் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிடல, பேக் பண்ணிட்டு கொண்டு போயிட்டாரு. டோக்கிக்கும் அதே மாதிரி வச்சுட்டேன். டோக்கிக்கு வந்துட்டு இந்த கலர்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா காரமாக இருக்கும்னு சொல்லிட்டு மேடம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவளை கன்வின்ஸ் பண்ணி அவளுக்கு டேஸ்ட்டை வந்துட்டு கொஞ்சம் கொடுத்து பார்த்து அதுக்கப்புறமா சாப்பிட வைக்கிறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு டாஸ்க்காகவே ஆகிடுச்சு. சாரி, இந்த இடத்துல நான் கத்தி வச்சுருக்கேன். இட்லியை கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டேன். பட் எப்போவுமே குழந்தைங்க இருக்கும்போது இந்த மாதிரி கத்தி வைக்க
வைக்கவே கூடாது. நான் நார்மலாக செல்ஃபில் கூட மேலே கிச்சனில் கூட வந்துட்டு ஓரமாக கூட வைக்கவே மாட்டேன். எடுத்து ஸ்டாண்டில் அப்போவே வச்சுருவேன். நமக்கே தெரியாமல் எப்பயாச்சும் டோக்கி டச் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆனதுனால நிக்கிக்கு சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்றதுக்காக டக்குன்னு அங்கே வச்சுட்டு நிக்கியோட லஞ்ச் பேக் கொண்டு வர போயிட்டேன். இல்லைனா இந்த மாதிரி வைக்கிற ஆளே கிடையாது. எப்போவுமே குழந்தைங்க கிட்ட கத்தி மட்டும் பக்கத்தில் வச்சிடாதீங்க. ரொம்ப 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 டேஞ்சர் அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பவும் போல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, லைக்கும் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நான் பண்ண இந்த ரெசிபி சுண்டல் ரெசிபி வந்துட்டு தனியாக சாப்பிட பிடிக்கலன்னா இந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் மீலில் ஒரு நாளைக்கு. ஏன்னா இது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் அண்ட் ஆல்சோ கோல்டுக்கு வந்துட்டு இந்த ரெய்னி டைமில் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ, பை பாய்.